தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் டெய்லி 10 மினிட்ஸ் வீடியோ போட்டுட்ருக்கோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்கனாமிக்ஸ் கொஷின்ஸ் பார்க்க போகலாம். இதுக்கு முன்னால் போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசியோட கொஷின் ஃபார்மேட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், சரிங்களா? அது தெரிஞ்சால் தான் உங்களால் நெக்ஸ்ட் லெவல் போக முடியுங்கிறத மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லாம் பிடிஎஃப் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற 7667448486 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, திட்டக்குழுவிற்கு மாறாக நிதி ஆயோக் நடைமுறைக்கு வந்த ஆண்டு. நிதி ஆயோக் பற்றி கண்டிப்பாக எக்கனாமிக்ஸில் ஒரு கொஷின் இருக்கும், அதனால் நல்லா பார்த்துக்குங்க. ஆப்ஷன் ஏ ஜனவரி 1, 2015. 2, ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் IRDP அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் டி 1980. இந்த திட்டங்கள் பார்த்திங்கன்னா 11th புக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு 15-20 திட்டம் வரிசையாக இருக்கும், அது நல்லா பார்த்துங்க. அதுலேருந்து ஏதாவது ஒரு கேள்வி அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. மூன்றாவது கேள்வி பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4321. முதலுலகப் போர் 1914, புதிய தொழில் கொள்கை 1991, பசுமை புரட்சி 1960, HYV அதிக விளைச்சலை தரக்கூடிய விதை. அடுத்து கூற்றுகளை ஆராயவும். கூற்று, ஆசியாவின் டிட்ராய்டு என அழைக்கப்படும் சென்னை மிகப்பெரிய அளவிலான வாகன உதிரிப்பாகங்கள் தயாரிக்கும் இடமாக விளங்குகிறது. காரணம், தமிழ்நாடு இந்திய அளவில் வாகனம் மற்றும் வாகன உதிரிப்பாகங்கள் உற்பத்தியில் 28%, லாரிக்கான உற்பத்தியில் 19%, கார் இருசக்கர வாகன உற்பத்தியில் 18% கொண்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் சரி, சரியான விளக்கம். 5, கூற்றுகளை ஆராயவும். நேருவின் ஆட்சி காலம் நவீன அறிவியல் வளர்ச்சியின் பொற்காலமாகும். காரணம், அணு ஆராய்ச்சிகள், விண்வெளி ஆராய்ச்சிகள் போன்றவை இவராலே உருவாக்கப்பட்டது. கூற்று காரணம் சரி, சரியான விளக்கம். தேசிய புள்ளியியல் துறை அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 2005. புள்ளியியல் துறை, தகவலியல் ஆணையம் தெரிஞ்சுங்க. 7, உழவர் கடன் அட்டை திட்டம் ஏற்படுத்திய ஆண்டு. ஆப்ஷன் பி 1998-99. இது புக்கில் அப்படியே இருக்குது. கிசான் கிரெடிட் கார்டு KCC. 8, சுய உதவி குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டம் டேஷில் ஆரம்பிக்கப்பட்டது. இதுவும் புக்கில் இருக்கிற கொஸ்டின் தான். ஆப்ஷன் பி 1992. 9, கூற்று, ராமச்சந்திர குஹா அவர்கள் குமரப்பாய் பச்சைகாந்து என அழைத்தார். சரி. குமரப்பாய் இந்தியாவின் சுற்றுச்சூழலியல் குறித்து அடித்தளமிட்டார் என்பதும் சரி. 10, இங்கிலாந்தில் சீர்திருத்த நடவடிக்கைகள் தத்துவ அறிஞர்களால் தொடங்கப்படாமல் மன்னராலேயே தொடங்கப்பட்டது. அவர் யார்? ஆப்ஷன் பி 8ஆம் ஹென்றி. அடுத்து AHGS 2021 தேர்வு. முதல் கேள்வி, தமிழ்நாடு மனித மேம்பாட்டு குறியீட்டை அடிப்படையாக கொண்ட மாதிரி. ஆப்ஷன் ஏ ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்ட மாதிரி. நிதியின் பணிகளாவன, அதாவது நிதி ஆயோக்கோட பணிகள். நிதி ஆயோக் ஒரு கொஸ்டின் வரும். ஆப்ஷன் சி 1, 2, 3. பரவலாக்கப்பட்ட திட்டம், ஒத்திசைவு, திறன் மேம்பாடு. இதுதான் நிதி ஆயோக்கோட பணிகள். 3, குத்தகை சீர்திருத்தங்களில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளுடன் தொடர்புடையவை. ஆப்ஷன் டி 1, 2, 3. வாடகை கட்டுப்பாடு, குத்தகை கால பாதுகாப்பு, குத்தகைதாரர்களின் உரிமைகள். 4, பின்தங்கிய நாடுகளில் காணப்படும் மக்கள் தொகை பெருக்கம் குறித்த கருத்துக்களை கவனத்தில் கொள்ளவும். ஆப்ஷன் சி 1, 2. எதனால் அப்படின்னா, மக்கள் தொகை பெருக்கம், அதிக நுகர்வு செலவால் சேமிப்பு குறைகிறது, இயற்கை வளங்கள் அழிந்து போகும் அளவிற்கு பயன்படுத்தப்படுகிறது. இது எல்லாமே பின்தங்கிய நாடுகள். 5, 2005-6ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட கிராமப்புற இந்தியாவிற்கு அடிப்படை வசதிகள் மற்றும் உள்கட்டமைப்பை வழங்குவதற்கான திட்டம். மேக்ஸிமம் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் பொறுத்தளவு திட்டங்கள் நிறைய வருங்க. இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் பி இந்திய கட்டுமானம் மற்றும் கிராமப்புற வீடுகள் திட்டம். 6,
கடன் அங்கீகார திட்டத்தை அறிமுகப்படுத்திய நாடு. ஆப்ஷன் பி இந்திய ரிசர்வ் வங்கி. நாடுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே 7. ஓகே கரெக்டாக தான். 7 கூற்றுகளை கவனிக்கவும். அதோட ஆன்சர் ஆப்ஷன் சி 2 மற்றும் 4 சரி. உலக பொருளாதாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியா 7ஆம் இடம், இங்கே 8ஆம் இடம் கொடுத்துருக்கு. உலக பொருளாதாரத்தில் வாங்கும் சக்தியில் இந்தியா 3ஆம் இடம் சரி. உகண்டா ஜி சேர்க்கப்பட்டுள்ளது, கடைசி அப்போ சேர்த்தாங்களே, அது உகண்டாலையோ, சரி என்ன பார்த்துக்கலாம். 4 2017 கணக்கெடுப்பின்படி உலகிலேயே சீனா அதிக இணையதள பயன்பாட்டாளர்களை கொண்டுள்ளது சரி. உகண்டா இல்லைங்க G20. அடுத்து 8 இந்திய அணு ஆராய்ச்சியின் சிற்பி. ஆப்ஷன் பி ஹோமி பாபா. 9 கீழ்கண்டவற்றில் காற்றின் மாசுபாட்டிற்கு பெரிதும் காரணமாக இருப்பது. ஆப்ஷன் டி வாகன புகை வெளியீடு. 10 விவசாய உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை கழகத்தின் நோக்கம். ஆப்ஷன் சி 1, 2, 3. அதாவது விவசாய உற்பத்தி செய்த பொருளை அதிக விலைக்கு விற்பனை செய்வது, உற்பத்தி பொருட்களின் அதிகப்படியாக கடன் வழங்குறது, சௌகரியமான விற்பனை சந்தை செய்தல். அதுதான் விவசாய உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை கழகத்தோட நோக்கம். 11 இந்தியாவின் பாராளுமன்ற இடது கொள்கை குறிப்பிடுவது. ஆப்ஷன் ஏ திருத்தல் வாதம். இதெல்லாம் எங்கிருந்து கேட்குறாங்கன்னு தெரிலங்க. 12 பிரிக்ஸ் நாடுகளை உள்ளடக்கிய விடையை தேர்வு செய்யவும். பிரிக்ஸ் நாடுகள் ஆப்ஷன் பி பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா. இந்த நாடுகள் கூட்டமைப்பு G20 எல்லாமே நல்லா பார்த்துங்க. இதோட இந்த பதிவு முடிஞ்சது. அடுத்த போய் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.